வாங்க வாங்க நம்ம இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நமக்கு தேவையானது சோயா சங்க்ஸ், அதுக்கப்புறமா வரமிளகா, பொட்டுக்கடலையோட பவுடர் வேணும், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வேணும் நமக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெந்நீரில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகா, நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பவுடர், உப்பு இதெல்லாம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டையோ உள்ளே போடுங்க. உருண்டை உள்ளே இப்படி போட்டிங்கன்னா அந்த உருண்டை உடஞ்சி வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உள்ளே எல்லாமே வெந்திருக்கும். இது வடை சுடுறதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஆயிலில் என்ன செஞ்சிங்கனாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட உருண்டை நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டைக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நான்வெஜ் ஃபீஸ்டில் மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் வெஜ்ஜில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வெஜ்ஜுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, மட்டன் கோலா உருண்டைன்னே நம்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லேயே எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.